Hey kids, welcome back to my channel. நான் உங்கள் ரியாமஸ். hope you all well. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஃபார் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ஓட ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள ஸ்டோரி பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது சப்ளிமெண்ட்ரி அந்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவ்லி. ஸோ ஓவ்லி அப்படிங்கிற கதையை பற்றி நம்ம இந்த கிளாஸில் கற்றுக்கலாம் வாங்க. Mom, Payal yelled in panic. Owlie's gone. Where would she have gone, Payal? Her mother said crossly. She was right there, sleeping in her cage a little while ago. But she's not there now. And, Mom, the door to the garden is open. That caught Payal's mother running into the room. Sure enough, there was no sign of Owlie. அதாவது அவங்க வீட்டில் ஓவ்லின்னு ஏதோ ஒரு பெட் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெட் வந்து காணும் அப்படின்னு பாயல் அந்த பொண்ணு வந்து கத்துறா. ஸோ அவளோட அம்மா சொல்கிறாங்க, எங்கே போயிருக்க போகிறா, அங்கே தான் இருப்பா, நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சொல்கிறா, கேஜிலலாம் நான் பார்த்துட்டு இங்கே தான் இவள் தூங்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் முன்னாடி, இப்போ அவளை காணும் அப்படின்னு சொல்லி கத்துறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டனோட டோர் வேறு ஓப்பன் ஆகிருக்கு, கண்டிப்பாக ஓவ்லி பறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் ஒரு குட்டி அவுளோட படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ஒரு அவுளாக தான் இருக்கும். What was an owl doing in a house, you ask? Well, Payal's house was a home to all kinds of creatures, mainly abandoned animals. அதாவது பாயல் வீட்டில் அவுளியை வச்சுருக்க போகிறாங்க, வளர்க்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேளலாம். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, பாயலோட வீட்டில் எல்லா விதமான உயிரினங்களும் வாழுமா. அதாவது மனிதர்களால் கைவிடப்பட்ட, பராமரிக்க முடியாமல் ரோட்லலாம் கஷ்டப்படுற உயிரினங்களை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு வளர்ப்பாங்களாம், பாயலும் அவளோட அம்மாவும். People brought lost dogs, injured cats and baby birds that had fallen out of their cages to Payal's mother. It wasn't that they had a large farm or even a large house. It's just that everyone knew that Payal's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Owlie's advent had been memorable. Shefali Didi had just turned up one day, carrying a curtain. When Payal's mother opened the curtain, there was the smallest of owlets sitting in one corner, a small ball of brown and grey. Payal's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would to the dogs. She had never handled owls before, so she was very careful not to get pecked. When the owl got used to her and seemed to relaxed enough, Payal's mother placed her inside a cage. There were always empty cages in Payal's house, just in case a bird dropped in. The baby owl climbed on the rod and settled herself. அதாவது பாயலோட வீட்டில் எல்லா விதமான கைவிடப்பட்ட உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் தொலைஞ்சு போன நாய்களாக இருக்கட்டும், கேட்ஸாக இருக்கட்டும், அடிப்பட்ட கேட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பிறந்து வளர்ந்த பறவைகளாக இருக்கட்டும், அதாவது தன்னுடைய நெஸ்ட்லேருந்து தெரியாமல் தவறி விழுந்திருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான பறவைகள், விலங்குகள் எல்லாமே பாயலோட அம்மா தான் எடுத்து வளர்ப்பாங்களாம். ஸோ பாயலோட அம்மாவோட வீடு வந்து பெருசாக இருக்குமோ, இல்லை அவங்க ஒரு ஃபார்மே வச்சுருப்பாங்களோ, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களோட வீடு நார்மலான ஒரு சின்ன வீடு தான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு பறந்து விரிந்த மனசு, இந்த மாதிரியான உயிரினங்களை பார்த்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ரொம்ப இஷ்டம். அதனால அந்த மாதிரியான அனிமல்ஸை எடுத்து அவங்க வளர்ப்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு தடவை ஷெஃபாலி தீதி, அதாவது ஷெஃபாலி அப்படின்னு ஒரு அக்கா வந்துட்டு ஒரு காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த காட்டனுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியான ஒரு அவுள் வச்சு, அதாவது அவுள் குஞ்சு இருந்திருக்கு அதுக்குள்ளே. ஸோ அந்த குஞ்சு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் அப்புறம் க்ரே கலர்லேயும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதை அவங்க அம்மா மெதுவாக எடுக்கிறாங்க. அவங்க அம்மா அதை மடியில் வச்சு மெதுவாக தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்து அதுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம நாய்க்குட்டி பப்பிக்கிட்டலாம் பேசுவோமோ அதே மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி அவுலட்ஸை வளர்த்ததே இல்லை, அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கிட்ட. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரிலாக்ஸாக, அது புது இடம் அப்படிங்கிறதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு கேஜில் வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் எப்போவும் பார்த்திங்கன்னா எம்டி கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏதாவது பறவைகள் குஞ்சு வந்து நெஸ்ட்லேருந்து கீழே விழுந்து அதை எடுத்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்க இல்லையா, அதுக்காக வச்சுருந்த கேஜ் தான் இப்போ வந்து அவுளுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் வச்சுருக்காங்க. அந்த அவுளும் மெதுவாக அங்கே உள்ள ஒரு குட்டி அந்த கேஜில் இருக்க ராடில் ஏறி போய் நின்று அது தன்னை வந்து செட்டில் பண்ணிக்கிச்சு. Mom, what shall we call her? asked Payal, all excited. You choose a name, said her mother smiling. How about Owlie? asked Payal.
So only the name was settled, but there was a bigger problem. What was one feed an owl? அதாவது பாயல் வந்து கேட்குறா அம்மா கிட்ட, இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அம்மா சொல்கிறாங்க, நீயே ஒரு நல்ல பேராக தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவள் யோசிச்சுட்டு அவுலி அப்படிங்கிற நேமை வைக்கிற அந்த பறவைக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேர், இப்படியே நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஒரு பெரிய புது பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுளுக்கு யார் ஃபீட் பண்ணுவா, அதாவது சாப்பாடு கொடுப்பா அப்படிங்கிறது. Owls are hunters. They eat rats and snakes and frogs. And in Payal's house, they were all vegetarian, even the dogs. Payal's mother was totally anti-meat. But now that Owlie had come to stay, she had to get over her dislike for meat. That was another reason why that day was memorable. It was the first day that meat was brought to the house. Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. They put the meat before Owlie. அதாவது அவுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேட்டையாடுற பிராணி இல்லையா, அது எலிகளை இல்லைனா பாம்பு தவளைங்களை தான் வேட்டையாடி உணவாக எடுத்துக்கும். ஆனால் பாயலோட வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு வெஜிடேரியனான வீடு. அவங்க நாய் முதற்கொண்டும் வெஜிடேரியன் தான். ஸோ அவங்க நான்வெஜ் வாசமே படாத ஒரு வீடாக இருக்குது. அந்த வீட்டில் இந்த அவுளை வளர்க்கணுன்னா கண்டிப்பாக என்ன தான் ஆகணும், மீட்டை வாங்கி தான் ஆகணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல நம்ம அவுளிக்காக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயலோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு மீன் ஷாப் அங்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நல்ல மின்ஸ்டு மீட்டாக வாங்குகிறாங்க. 1/2 கிலோ மீட் வாங்குகிறாங்க. அந்த மீட்டும் வந்து வீட்டுக்கு டெலிவர் ஆகிடுது. ஸோ இப்போ அதை வந்து என்ன செய்கிறாங்க, ஓவ்லிக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஓவ்லி didn't know what to do with it. She was just a baby after all. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Owlie's throat. Payal's mother decided she had to be a mother owl. She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. Then, with her left hand, she pressed open Owlie's beak and shoved the food down. In a second, Owlie fell off her perch onto the floor of the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. அதாவது ஓவ்லி வந்து ஒரு சின்ன குஞ்சு பேபி இல்லையா, ஸோ அதால் சாப்பிட முடியாது இல்லையா, தன்னாக்கா சாப்பிட முடியாது. அதனால் அதோட அம்மா தான் ஃபீட் பண்ணும். அவளோட அம்மா ஒரு வேளை அந்த குட்டி அவுளியோட அம்மா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கோம், அந்த மதர் அவுள் தன்னோட வாயில் போட்டு அதை சவைச்சு தன்னோட குழந்தைங்களுக்கு ஊட்டியிருக்கும் இல்லையா. ஸோ அதோட அம்மாவை யார் இருக்க முடிவு பண்ணுறான்னா பாயலோட அம்மா தான் இப்போ இந்த அவுளியோட அம்மா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட வலது கையில் அந்த மீட்டை கொஞ்சமாக எடுக்கிறாங்க, அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இடது கையில் அந்த அவுளோட வாயை திறந்து மெதுமாக உள்ளே வைக்கிறாங்க. ஸோ அது வாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா அந்த அவுள் பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஃப்ளோரில் விழுந்து அப்படியே கிடக்குது, லைக் மயக்கம் விழுந்த மாதிரி கிடக்குது. ஸோ பயந்துட்டாங்க அவங்க வீட்டில். இப்போ மாம், பாயல் cried. You all killed her. Payal's mother was equally aghast. Oh, she said. Oh, what have I done? The poor little bird. After Payal and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Owlie. Just then, Owlie opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஐயோ அந்த பறவை கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு வேளை அது இறந்து தான் போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாயில் அவள் அம்மாவும் ரொம்ப அழுகுறாங்க. அழுது ஒருத்தர் மாற்றி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணுறாங்க, சரி இந்த அவுள் இறந்துருச்சு, இதை நம்ம எங்கே போய் புதைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கச்சில அந்த அவுள் மெதுமாக தன்னோட ஒரு ஐயை வந்து ஓப்பன் பண்ணுது அண்ட் தென் இன்னொரு ஐயை. அதுக்கப்புறம் அது மெல்லமாக எழுந்துச்சு நிற்கி பழையபடி தன்னோட கேஜுக்கிட்ட போய் நிற்கிது. Payal learnt later that falling on her back and pretending to be dead was Owlie's way to defending herself against danger. Not that Payal's mother was a danger to Owlie, but the baby owl did not know that then. So that was Owlie's first day at home. ஸோ பாயலுக்கு அப்புறம் தான் புரியுது இந்த அவுள் வந்து நடிக்குது தான் இறந்த மாதிரி, அப்போ தான் தன்னை ஆபத்துலேருந்து காத்துக்கிறதுக்காக. ஆனால் பாயலோட அம்மா ஒன்றும் ஆபத்தானவங்க கிடையாது. ஆனால் அந்த குஞ்சுக்கு இன்னும் தெரியல அவங்க நமக்கு சாப்பாடு தான் ஊட்டுறாங்க அப்படின்னு. அது என்னென்னு தெரியாமல் பதட்டத்தில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி தான் ஓவ்லியோட முதல் நாள் கழிஞ்சுது அந்த வீட்டில். In the beginning, Owlie had to be forced to eat. That was mom's job.
But Owlie soon realized that if a hand came towards her, it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Owlie found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This meant a lot of bitten fingers for Poyle and her mother. ஸோ முதல்ல அந்த அவுள் வந்து வீட்டில் வந்த போது அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு திணிச்சிருக்காங்க வாயில். இது முதல்ல வந்து அவங்க அம்மாவோட ஜாபாக தான் இருந்தது, அதாவது அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது. அதுக்கப்புறம் தான் அது ரியலைஸ் பண்ணுது, நமக்கு இந்த மாதிரி கை வந்தால் நம்மளோட ஃபுட்டு தான் வருது அப்படிங்கிறத அது ரியலைஸ் பண்ணுது. இதுக்கு அடையாளமாக பார்த்தீங்க அப்படின்னா பாயல் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கையில் நிறைய அவுள் பைட் பண்ண தடங்களை பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Reading up more about owls and their habits, Payal discovered that Owlie was a spotted owlet. She had that typical grey-brown coat, heavy spotted with white, the pale face, yellow eyes, and the white neckband, which looked like a ribbon. Payal decided. Soon, Payal took over the job looking after Owlie. She saw that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Owlie began to eat by herself, Payal too could feed her. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Payal kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. At night, when owls are active, Payal took off the cover. They had decided that they would let Owlie fly away once she had grown bigger. But that meant that she had to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாயல் வந்து அந்த பறவையை பற்றி இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறார் அந்த நெட்டில். ஸோ அந்த ஓவலி இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பாட்டட் ஓவ்லெட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாய். அதுக்கு வந்து ஒரு கிரே ப்ரௌன் கோட் இருக்குது, அதுக்கு மேலே உடம்புல நிறைய வெள்ளை கலரில் புளியாக இருக்குது, அண்ட் அதுக்கு பேல் கலரில் ஃபேஸ் இருக்குது, எல்லோ ஐஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அது ரிப்பன் மாதிரி அதில் ஒயிட் கலரில் நெக் பேண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அது ஒரு ஸ்பாட்டட் அவுலெட் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அவுலெட் இருக்கு இல்லையா, அந்த ஓவ்லி அது வந்து தன்னாமே சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமே பாயிலே வந்து அதுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறா. தன்னோட கையில் வந்து இறைய வச்சுடுவா. அந்த அவுல் வந்து அவள் கையிலேருந்து எடுத்துகிட்டு போகும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த அவுளுக்கு பறக்க கற்றுக்கணும் இல்லையா. ஸோ பறக்க கற்றுக்கணும் அப்படின்னா அந்த அவுள் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அவுள் இருக்குது இல்லையா, அது டே டைமில் தான் மேக்ஸிமம் தூங்க இல்லையா, நைட் டைமில் தான் அது வந்து முழிச்சிருக்கும். ஏன்னா அது ஒரு நைட் பேட். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா பகலில் ஒரு காட்டனை போட்டு மூடிடுவாங்க, அந்த அவுள் நல்லா தூங்கும். அதுக்கப்புறம் நைட்டில் தான் அது முழிச்சிருக்கும். அண்ட் தென் இப்போ அது பறக்கிற டைம் வந்ததுனால அதுக்கு ஒரு க்ளோஸ்டு ரூம் வேணும். ஸோ அதையும் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சைடில். After much discussion, Owlie's cage was shifted to the library. It was a lovely room with 2 doors, one which led to the rest of the house and the other that opened into the garden. It was also Payal's favorite room. It had all bookshelves and she spent hours there reading all kinds of books. The bookshelves also had lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. So there were beautiful pieces of pottery dolls from wherever they had traveled, and of course wooden and clay animals and birds from all around the world. ஸோ அவங்க கடைசியாக முடிவு பண்ணி ஓகே நம்ம இதை வந்து லைப்ரரியில் வந்து இந்த பேர்டை விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த லைப்ரரி ரூம் பார்த்திங்கன்னா 2 டோர் இருக்குது. ஒரு டோர் வந்து மூடி இருக்கும், இன்னொரு டோர் வந்து கார்டனுக்கான அந்த டோராக இருக்கும். அண்ட் அது வந்து பாயலுக்கான ஃபேவரட் பிளேஸ். அந்த ரூம் ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருக்குமா. அங்கே நிறைய குட்டி குட்டியாக அருங்கலை பொருட்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். கிளேலான நிறைய பொருட்கள், டால்ஸு, போட்ரி அந்த மாதிரிலாம் புக்ஸோடு சேர்ந்து அடுக்கி வைக்கிறது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அது பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கிடைக்கிற அழகான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுப்பாங்களாம். அந்த வைக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைப்ரரி. Once Owlie was moved to the library, strict rules were laid down for everyone in the house. The 2 doors were never to be left open, not at night, not in the day. Every night, Payal would leave the cage door open and put a plate of mincemeat on top of the cage.
This was so that when Owlie flew out of her cage, she could also learn to find her food. என்ன செய்வாங்களாம், அந்த பேர்டை கொண்டு வந்து லைப்ரரியில் விட்டதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோர் எப்போவுமே என்னவாக இருக்கணும், க்ளோஸ் ஆகி தான் இருக்கணும், காலையாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கணும், டோர் ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவள் என்ன செய்வாளாம், அந்த அவுளை வந்துட்டு நைட்டு தூங்க வைப்பா இல்லையா, இவங்க தூங்க போவாங்க இல்லையா நைட்டு, அந்த டைமில் அவளுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட்ருவாளாம். அப்புறம் அதான சாப்பாடு பிளேட் எடுத்து அந்த அவளோட கேஜுக்கு மேலே வச்சுடுவாளாம். அப்போ தான் அதுக்கு தன்னோட இறையை கண்டுபிடிச்சி சாப்பிட தெரியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாளாம். Initially, Payal would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. She would always find Owlie on her perch inside the cage. Though the cage door was still open, but Payal knew Owlie was flying because she found bits of meat all over the room. After some time, Payal stopped shutting the cage door even during the day. After all, people seldom went into the room all day, and Owlie was always asleep, so there seemed little point. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேஜ் டோர் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தாங்க நான் வைப்பாங்க. ஸோ அவள் காலையில் எப்போவுமே ஸ்கூலுக்கு போக முன்னாடி இருந்துச்சு ஓவலியை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு தான் அவள் வேலைக்கே ஸ்கூலுக்கே போவான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காலை நேரத்துலேயும் அந்த கேஜை மூடாமையே வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீட்டை வந்து அவள் மேலே வச்சுட்டு போனா இல்லையா கேஜுக்கு மேலே, அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த ரூம் ஃபுல்லாகவே குட்டி குட்டி மீட் பீஸாக கிடக்குமா. இதுலேருந்து அந்த அவுள் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறது வந்து பாயலுக்கு தெரியுது. ஸோ அது ரொம்ப தூரம் பறக்கலை, ஸோ கொஞ்சம் அங்கங்கே பறந்துட்டு இருக்கு. Every day when Payal came back from school, the first thing she did was to peep into the library. Usually she would find Owlie fast asleep on her perch, but today it was different. The cage was empty and there was no sign of Owlie, and the door to the garden was open. "Mom!" Payal howled. "Who left the garden door open? How will we find Owlie now?" "Don't panic," said Mom. "She must be somewhere around." They shut the garden door and looked in every corner of the room, behind doors, on the top of the tall bookshelves, in every nook and cranny. No Owlie. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த பாயல் வந்து ஸ்கூல் விட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு வரா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிக்குள்ளே வந்தோன்னே எப்போ ஓவலி இருக்கிற இடத்துல ஓவலி இல்லை, ஓவலி காணா போயிடுச்சு. ஸோ அவள் கத்துறா. அந்த கார்டன் டோர் வேறு யாரும் ஓப்பன் பண்ணி வச்சான்னு ரொம்ப கத்துறா கோவத்தோட. ஓவலியே காணும், நான் எங்கன்னு போய் தேடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அம்மா சொல்கிறாங்க பொறுமையாரு, ஓவலி இங்கே தான் இருக்கும் கண்டுபிடிச்சலான்னு டோரை ஃபுல்லாக அடைச்சிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் ஓவலி அந்த ரூமில் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது ஃபுல்லாக என்னது எடுத்துக்காட்டு ஸ்டோரி. இப்போ தான் அவங்க ரியல் ஸ்டோரிக்கு வராங்க, அதாவது கரண்ட் சினரியோ நடந்துட்டு இருக்கு. Tears ran down Payal's cheeks. They had wanted Owlies to fly away, but not so soon. She was still so small. How would she hunt for her food? What if a kite or eagle swooped down on her? Finally, Mom said, "Well, now Owlie has gone. We may as well leave the doors open and air the room." Wiping her tears, Payal threw open the door to the room. She hoped secretly that Owlie would come in if the doors were kept open. பாயல் ரொம்ப அழுகிறா. அழுதுட்டு ஓவலியை நான் எப்போவுமே பறக்க விடணும்னு தான் ஆசைப்படுவேன், ஆனால் அது இப்போவுமே அதுக்குள்ளேயுமா அவள் ரொம்ப சின்னதாக இருக்கிறா, அண்ட் அவளை வந்து ஏதாவது ஈகிளோ இல்லைனா பருந்தோ சாப்பிட்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுகிறா. அவள் அம்மா சொல்கிறாங்க, அவள் கண்ணீரை தொடச்சிட்டு சரி ஓகே விடு, கண்டிப்பாக வந்து ஓவலி நமக்கு திரும்ப வரும், நீ டோரெல்லாம் ஓப்பன் பண்ணு, இந்த ரூம் கொஞ்சம் ஏரி ஆகட்டும், காற்றெல்லாம் காற்றோட்டம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Mom left the room to go do her afternoon errands. When she came back a couple of hours later, Payal was sitting, gazing mournfully at Owlie's cage. "Why don't you find yourself a good book to read?" Mom asked. She knew that reading a book was the only way Payal would cheer up. When Payal was sad, she always read. "Okay," sighed Payal, and started looking for a book she had not to read. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இது அவங்க அம்மாவோட மிஸ்டேக் தான். அவங்க அம்மா தான் வந்து லைப்ரரி ரூமுக்கு வந்திருக்காங்க, அப்புறம் மறந்து திறந்து போட்டு போயிட்டாங்க. அதனால தான் ஓவ்லி தொலைஞ்சு போயிட்டு இப்போ அவங்க ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாயல் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறா சோகமாக. ஸோ பாயலை வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் ஒரு புக்கு வாசிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பாயலோட மூட் சேஞ்ச் பண்ணணும், அவள் சோகமாக இருந்தான்னா அவளை ஹாப்பியாக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் தான். ஸோ அவள் புக் ரீட் பண்ணும்போது அவள் சேர் ஆகிடுவாள். ஸோ அவளை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புக்கை எடுத்து ரீட் பண்ணுன்னு. பாயலும் சரி அப்படின்னு கண்ணை காட்டிட்டு எந்த புக்கை ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. She noticed a curio on a shelf that she had never noticed before. Hello, where did this one come from? She wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Owlie pretending to be a curio. Mom, bawled Pyle, she's back. Don't you ever give me a fright like that again. She scolded the owl as she put her back in her cage. Pyle swore later that Owlie winked back at her. She probably did. Vijaya goes. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவள் புக்கை வாசிக்க போகிறேன்னு தேடிட்டு இருக்கிறாளா. அப்போ அங்கே ஒரு குறியோ இருக்குது, அதாவது ஒரு அருங்கலை பொருள் ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த அருங்கலை பொருள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அவுள் மாதிரி இருக்குது. ஸோ அவமாட்டி கேட்குறா, இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதை அப்படியே தன்னோட கையில் எடுத்து தொட போகிறா. தொட்டுட்டு அவள் கையில் வைக்கிறா, அதோட ஒரு கண் ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவ்லி தான், காணாமல் போன ஓவ்லி திரும்பியும் வீட்டுக்கே வந்துடுச்சு. உடனே அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மாவிட்ட வந்து பாயல் கத்துறா, அம்மா ஓவ்லி வந்து திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓவ்லியை வந்து திட்டுறா. இனிமேல் இப்படி என்னை பயன்படுத்தாத ஓவ்லி, நீ திரும்ப வந்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம், இனிமேல் இப்படி என்னை விட்டுட்டு போகாத ஓவ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த ஓவ்லியும் தன்னோட கண்ணை விங்க் பண்ணுது, அதாவது கண் அடிக்குது அப்படியே. ஸோ இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா கோஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த சூப்பர்பான ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியில் நமக்கு ஓவ்லி அப்படிங்கிற ஒரு பேர்டை பற்றின கதை தான் இது. எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கிளாஸ்க்கான எவாலுவேஷன் பார்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.